ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் ஆல். இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பிடிசியோட சார்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் சார்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேம் இது பண்ணிக்கலாம். இப்போ 21 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம போட்டிருந்தோம். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் மார்க்கெட் இருந்துச்சு. ஸோ அதை பிரேக் பண்ணி தான் போயிருந்தது. ஸோ அதனால் பை ஆப்ஷன் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தது. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 86548 நம்ம வச்சுருந்தோம். ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுத்தது 88840 அப்படிங்கிற பாயிண்டில் நம்ம ட்ரேடு வந்து பை ஆப்ஷன் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து மார்க்கெட் ஆக்சுவலாக பஸ் ரொம்ப டெட் ஸ்லோவில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்த இடத்துல இருந்து நம்ம பை ஆப்ஷன், அதாவது மார்க்கெட் வந்து மேலே அப் சைடு வந்து மொமெண்டம் கொடுத்துட்ருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88851 89745 அது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ப்ராஃபிட் வந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் 1200 பாயிண்ட்ஸ் பக்கம் 1300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ இப்போ மறுபடியும் ஒரு லிட்டில் ரீடெஸ்ட் ஆகுது மார்க்கெட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவு, அதாவது இப்போ ஒரு 89300 ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 88980 ஆர் 89000 நீங்கள் வந்து ஒரு எஸ்எல் பிரேக் ஈவன் பண்ணிக்கலாம். ஸோ 1 செகண்ட். பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா $89,000 இதில் வந்து பிரேக் ஈவன் பண்ணிக்கலாம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் $89,300 பண்ணிக்கலாம். ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் டிபி $91,800 வந்து டிபி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்எல் வந்து எஸ்எல் ஆப்ஷனல் 86,600. now optional, ஏன்னா ஆல்ரெடி இன் ப்ராஃபிட். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இன் ப்ராஃபிட். ஓகே, நம்ம ஆப்ஷனல் எஸ்எல் பார்த்தீங்கன்னா 86,600 ஆல்ரெடி நம்ம இப்போ ப்ராஃபிட்ல இருக்கங்காட்டி இந்த எஸ்எல் தான் நம்ம வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஆர் பிரேக் ஈவன் பாயிண்ட்டை நம்ம வச்சிருக்கிறோம். பிரேக் ஈவன் ஆர் ட்ரைலிங் ரெண்டில் ஏதாவது ஒன்று இது பண்ணிக்கங்க. பிரேக் ஈவன் ஆர் break even or trailing stop loss. ஓகே, இதுதான் நம்ம இது. ஸோ இந்த இதை செக் பண்ணிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ ஐ எம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர். மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க். ஸோ அதனால் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அண்ட் பிரேக் ஈவன் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டெமோவில் பண்ணுறதுனா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணலாம். பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3
இயர்ஸ்னாச்சும் இது பண்ணணும். இதை பற்றி நாலேஜ் வந்து கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். பிடிசி வந்து வேர்ல்டு மார்க்கெட்டு, பிடிசியும் சரி கோல்டும் சரி. ஸோ பிடிசியில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலும் ரொம்ப இதாகும். உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டலில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நியூஸஸ் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னாலுமே நியூஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லாவே பாதிக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் செக் பண்ணி பண்ணுங்கள். இன்ஸ்டண்ட்டாக நமக்கு நியூஸ் வந்து இது மாதிரி ஆயிருக்கு அது மாதிரி ஆயிருக்குன்னு நமக்கு உடனே வராது. ஸோ லேட்டாக தான் வரும். அதுக்கப்புறம் தான் காரணம் என்னன்னு தெரியும். பை ஆனதுக்கு இதான் காரணமா, செல் ஆனதுக்கு இதான் காரணமா அப்படின்ட்டு. ஸோ அதனால் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி வச்சு பண்ணுங்கள். பிரேக் ஈவன் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ப்ராஃபிட் ஜோனில் இருக்க முடியும். பிடிசி வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட் ஜோனில் இருக்கணும்னா இதை பண்ணாமல் ட்ரேட் பண்ண வேண்டாம். ஓகே, இது வந்து எஜுகேஷன் பர்பஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரேடில் நம்ம இதை பற்றி இதோட ரிசல்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம போடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ அது வரைக்கும் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப். லைக், share and subscribe. Okay, like, share and subscribe my channel. Thank you all.